இப்போ இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் தர்பூசணி வாங்குவோம். இந்த தர்பூசணி வச்சு ஒரு ஸ்வீட் வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம தர்பூசணி மேலே இருக்கிற அந்த ரெட் கலராக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அது கீழே ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தோலெல்லாம் சீவிட்டு அந்த வெள்ளை கலராக இருக்கிறத வந்து கேரட் சீவுறதுல வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி விடும், சரிங்களா. நம்ம ஒரு வாணலில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வந்து வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அந்த நெய்யில் வந்து நம்ம அந்த சீவி வச்சுருக்கிற தர்பூசணியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு, சரிங்களா, அப்படியே கொஞ்சம் மேலே மூடிட்டு திரும்பி ஒரு குக்கரில் எடுத்து ஒரு 3 விசில் விட்டுடலாங்க. நம்ம வாணல்லே வதக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகி வந்துடும், சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம திருப்பி வாணலில் வந்து இப்போ நான் வந்து 2 கப்பு வந்து துருவன அந்த தர்பூசணி எடுத்துருந்தேன். அது வந்ததுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி 1 கப்புக்கு வந்து ஜீனி எடுத்துக்கிட்டேன். 2த்தையும் ஒன்றா போட்டு வாணலில் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த பொரித்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஏலக்காயும் பொடி பண்ணி போட்டுக்கிட்டு, சரிங்களா, நம்ம கிளறி கொடுக்கலாம். நம்ம இந்த ஜீனி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி வரும். திருப்பி நம்ம அப்படியே கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அல்வா பதத்துக்கு வந்து நல்லா திரண்டு வருங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.